நேற்று வந்து பாஜக முன்னாள் மாநில அண்ணாமலை பேசும்போது என்னன்னா கரூர்லேருந்து 18 சுயேட்சை வேட்பாளர் போட்டிருக்காங்க. இது வந்து பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பரிசு பொருள் கொடுக்குறதுக்காக அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ரொம்ப நாளா விட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அரவக்குறிச்சி நடிக்கும் போது வாக்காளருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரும் பதில் சொல்ல, நம்மளும் யாரும் கேட்கல. அதனால அடுத்த முறை பார்க்கும்போது நீங்க கேளுங்க. 2021 எலெக்ஷன்ல அரவக்குறிச்சியில் நிற்கும் போது வாக்காளருக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களா கொடுக்கலையா, நேர்மையான அரசியல்வாதியான்னு கேளுங்க. இது வரைக்கும் நான் பேசாம இருந்தேன். அதனால இப்ப நீங்க கேட்டதுனால நான் பதில் சொல்ல வேண்டிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். பொதுவா தேர்தல் களம் என்பது சுயேட்சைகள் என்பது அவரவர் விருப்பப்படி போடக்கூடிய சுயேட்சைகள். இதுல அரசியல் கட்சியினுடைய பங்கு என்ன இருக்கு? அரசியல் கட்சியுடைய பங்கு இருக்கு. எங்களுடைய வேட்பாளர், நான் என்னுடைய தலைவர் அறிவிச்சிருக்கேன், வேட்பாளர் போட்டோம், மாற்று வேட்பாளர் போட்டோம். என்னுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மாற்று வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்படுகிறது. அதுதான் நாங்க பார்ப்போமே தவிர தேர்தல் களத்தை பொறுத்தவரை மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சர் செய்த சாதனைகளை சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களிடத்தில் சொல்லி அரசு அமைந்தவுடன் இதெல்லாம் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை சொல்லி வாக்குகளை சேகரிக்கிறோம். தெற்கு தொகுதியில் வந்து உங்களுடைய திமுக நம்பாம தான் கரூர்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இங்க யார் சார் இருக்கு? யாரோ ஒரு 10 பேர்த்த காட்டுங்க சார். யாரோ ஒரு 10 பேர்த்த காட்டுங்க சார். அவரு நாடாளுமன்ற தேர்தல் நின்னார்ல, அவங்க எல்லாமே வேலை செஞ்சவங்க கோயம்புத்தூர்காரங்களான்னு கேட்கறாரு. அவரோட வார் ரூம் ஒன்று போட்டிருந்தாருல, வேலை செஞ்சவங்க கோயம்புத்தூர்காரங்களான்னு கேட்டாரு. அதாவது ஒரு அளவு இருக்கு. பேசுறதெல்லாம் நீங்க லைவ் கொடுத்துறீங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறது வந்து, அதனாலதான் யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்காங்க. தெற்கு தொகுதியில வந்து பரப்புரை வந்து தீவிரம் மேற்கொண்டு இருக்கீங்க. ஆனா கூட்டணி கட்சியை சேர்ந்த சிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம் பகுதியில் வந்து பரப்புரை வந்து பெரிதா காணப்படல. அவங்களுடைய வேட்பாளர்கள் வந்து பரப்புரை செய்யற மாதிரி தெரியல. அதுக்கான தொய்வு ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா? என்ன காரணம்? 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வேட்பாளர் அறிவிச்சாங்க 2 தொகுதிக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பில். நேற்று அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அலுவலகம் அமைச்சு ஏற்கனவே நாங்க அந்த பகுதியில் திமுக சார்பில் அலுவலகம் நாங்களே திறந்து வச்சுட்டோம். செயல்வீரர் கூட்டம் இப்ப போட போறோம். 2 நாட்கள் செயல்வீரர் கூட்டம் போட போறோம். அவங்க பரப்புரை தொடங்கிட்டாங்க, பிரச்சார பயணங்களை தொடங்கிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதனால எந்த தொய்வும் கிடையாது. நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னதே ஆரம்பிச்சதுனால எங்களுடைய பயணம் 5 வார்டு நாங்க நிறைவு பண்ணிருக்கிறோம். அவங்க நேற்று 2 நாளுக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சதுனால இப்ப பயணங்களை கொண்டு போறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி, அது அதிமுகவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், மற்ற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், எல்லாரும் வேட்பாளர் அறிவிக்கும் போது வாக்காளரை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற பணிகளில் ஈடுபடுறோம். அரசினுடைய திட்டங்களை சொல்லி கேட்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இந்த கோயம்புத்தூருக்கு என்ன செஞ்சதுன்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். அந்த பிரச்சார பயணத்துல நீங்க சொல்லுகின்ற பொழுதெல்லாம் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போதோட கோயம்புத்தூருக்கு ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், இத்தனை சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம், அதனால இந்த மக்கள் வந்து பிஜேபிக்கும் அதிமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்டா அது ஒரு மக்களுக்கான திட்டங்களை செஞ்சுட்டு கேட்டா அது ஒரு நியாயமான வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்வா இருக்கு. எதையுமே செய்யாதவங்க, மெட்ரோ ரயில் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தையே புறக்கணிச்சவங்க கோவையினுடைய வளர்ச்சியில என்ன அக்கறை செலுத்த போறாங்க? பிஜேபி அரசாங்கம் அமைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த இத்தனை ஆண்டுகள்ல கோவைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டங்களை கொடுத்திருக்காங்க? இனி என்ன கொடுக்க போறாங்க? கோவையினுடைய வளர்ச்சி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள். அந்த அளவுக்கு முதலமைச்சர்கள் திட்டங்களை கொடுத்திருக்காங்க. என்ன பட்டியல்? என்னென்ன கொடுத்தாரு? மத்திய அரசு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க சார். புறம்பான தகவல் என்னன்னு சொல்லுங்களேன். அவர் சொன்னதான் நீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்றேன்ல, நான் சொல்றேன் செம்மொழி பூங்கான்னு சொல்றேன், ஜிடி நாயுடு மேம்பாலம்னு சொல்றேன், பெரியார் நூலகம்னு சொல்றேன், மேற்கு புறவழிச்சாலைன்னு சொல்றேன், விமான நிலைய விரிவாக்கத்துக்கு இடம் எடுத்தோம்னு சொல்றேன், ஹாக்கி மைதானம்னு சொல்றேன். இப்படி எல்லாம் அடுக்கிக்கிட்டே போறேன். நான் அவர் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்களும் பாத்துருக்கீங்கல்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நான் கேட்கறேன். இதெல்லாம் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் திறந்து வச்சிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒன்றியத்துல இருந்து அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டினாரு, இதெல்லாம் திறந்து வச்சாரு, ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன். நானும் 4-5 வருஷம் உங்களோட தான் டிராவல் பண்றேன், இங்கே தான் இருக்கிறோம், நீங்களும் ஒன்னா தான் கலந்து, ஏதோ ஒண்ணு சொல்லி பாருங்களேன் பாப்போம். தவறான புள்ளி விவரங்களை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு சரி, புள்ளி விவரங்கள் தவறா கொடுத்திருந்தா அந்த புள்ளி விவரங்கள் வாங்கிய பொழுதே இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு அரசாங்கம் திருப்பி அனுப்பி அதை சரி பண்ணி வாங்கணும். அதுதானே முறை. பல ஆண்டுகளா வந்து அனுப்புனதை பல நாட்களா பல மாதங்களா நிலுவையில வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நிராகரிக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் மக்கள் தொகை குறைவா இருக்கணும். இதை விட மக்கள் தொகை குறைவா இருக்கிற மாநிலங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அந்த நகரங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல. அந்த நகரங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது மதுரையும் கோயம்புத்தூரும் என்ன வந்து ரொம்ப வந்து பாதிக்க மக்களுடைய எண்ணங்களை வந்து அவங்களுக்கு அக்கறை கிடையாதான்னு கேட்கிறேன். இங்க இருக்கிற மக்கள் பயணம் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறேன். நான் முழுக்க ஒன்றிய அரசு அதுக்கு நிதி கொடுக்குது, மாநில அரசும் கொடுக்குது, ஒன்றிய அரசும் கொடுக்குது, கடனும் வாங்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்கள் தானே. நீங்க அடுத்த முறை பார்க்கும்போது பிரதர் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, செஞ்ச சாதனைகளை சொல்ல சொல்லுங்க. விஎஸ்பி கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா
திட்டங்களை சொல்றீங்க, ஆனா எதிர்க்கட்சியை வந்து தாக்கியோ அவங்கள பத்தி விமர்சனமோ வைக்காம வாக்கு சேகரிக்கான காரணம் என்னன்னா அது ஏதாச்சும் தவிர்க்கக்கூடிய சீக்ரெட்? 5 தேர்தல் நான் நின்றுருக்கேன். நானே 5 தேர்தலையும் ஜெயிச்சிருக்கேன். இப்போ 6வது தேர்தல் நான் நிற்கிறது. இதுவரை என்னுடைய பழக்கம், நான் எதிர்க்கட்சி வேட்பாளரை பற்றியோ எதிர்க்கட்சியினுடைய விமர்சனங்களை பற்றியோ நான் முன் வச்சதில்லை. நாங்க என்ன செய்வோம், என்ன செஞ்சிருக்கிறோம், எங்க முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இனி என்ன செய்வாங்க அப்படிங்கறத சொல்லி தான் வாக்கு கேட்பேன். அது மக்களிடம் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெறுவது என்னுடைய கடமை. அதை நான் ஆரம்பத்திலிருந்து செஞ்சிட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து செய்வேன். எந்த இடங்கள்லயும் தனிப்பட்ட விமர்சனங்கள் எங்கிட்ட எப்பயும் இருக்காது. அது மட்ட ரகமான ஒரு விமர்சனங்கள் எப்பயுமே இருக்காது. நீங்க அதை எதிர்பார்க்க